ஸோ ஹலோ வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஃபைட் கிளப். ஏப்ரல் 15, 2025 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் த ஹிந்து அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், மெஹுல் சோக்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர், அவரை பெல்ஜியமில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்தியா எக்ஸ்ட்ரடிஷனுக்கு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இவர் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடத்தியிருப்பார் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோடு சேர்ந்து. ஸோ அதுக்காக தான் இவரை வந்து இப்போது இந்தியா எக்ஸ்ட்ரடிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தேடிட்டு இருக்காங்க. ரைட்டா? இவர் எப்படி அந்த இதை ஸ்கேம் ஆப்ரேட் பண்ணியிருப்பாருன்னா, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க, LOUs அப்படிங்கிறது. அதை யூஸ் பண்ணி அவர் ஃபாரினில் அங்கே இங்கே நிறைய கடன் வாங்குவார். இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க இவர்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, பிரச்சனை தைரியமே இவர் நம்பி நீங்கள் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு அவங்க ஒரு அஃபிஷியலாக ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. ரைட்டா? அப்போ அவங்களுக்கு வந்து எந்த கொலாட்டலும் இல்லாமல் லோன் கொடுக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி ஒரு 7 வருஷம் ஸ்கேம் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. இது அந்த பேங்க்குக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் இருந்த அக்ரிமெண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்து நம்ம ஸ்விஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ரொம்ப அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி பேங்க்குகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு பேர் தான் ஸ்விஃப்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த பேசல் அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இது ஒரு இமெயில் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் பேங்கிங், ஹைலி செக்யூர் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இதை ரூட் பண்ணி தான் இவர் வந்து இந்த ஸ்கேமும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லோன் என்ன இதில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவங்க அந்த லோனை வந்து மானிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஷெல் கம்பெனி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆஃப் ஷோரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாமினேட்டட் ஒரு சும்மா ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஓகே, கம்மியான அசெட்டாக வச்சுருப்பாங்க. மெயினாக இந்த செல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹவாலா மோசடி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷெல் கம்பெனி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் இவரும் ஸ்கேம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்னா 100 கோடிக்கு மேலே அவர் மேலே ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் இருக்கணும். தென் அவர் வந்து இந்தியாவை விட்டு போயிருக்கணும். ஓகேங்களா? இங்கே இருந்தால் நம்மளை பிடிச்சிருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி இருந்தால் அவர் தான் ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உங்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரியா? இந்த ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருந்தால் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி தான் இவருக்கு நோட்டீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது இன்டர்போல் கொடுத்தது ரெட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த ரெட் நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் இப்படி ஒரு நபரை பார்த்தா அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரடிஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு உலக லெவலில் ரொம்ப வாண்டடாக இருக்கிறவங்களுக்கு ரெட் நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை தெலுங்கானா கவர்மெண்ட் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. தனியாக கோட்டா கொடுக்குறோம் அப்படின்னும் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆர்டிகல் 341 படி ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணுற அதிகாரம் பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணுற அதிகாரம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உள் ஒதுக்கீடு சப்கேட்டகரைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு SC அருந்ததியர் அப்படின்னு தனியாக ஒரு கம்யூனிட்டி கூட இருக்கும் தமிழ்நாட்டில். நீங்கள் ரிசர்வேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் EV சின்னையா கேஸில் முடியாதுன்னு இருப்பாங்க. தென் இந்த பஞ்சாப் வர்சஸ் ரவீந்தர் சிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக August 1, 2024 அதில் 7 நீதிபதிகள் கொண்ட குழு அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரிசர்வேஷனுக்காக வேண்டி சப்கேட்டகரைசேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே ரொம்ப ஷார்ட் நியூஸ் தான். நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சட்டுவான் அப்படிங்கிறது இது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் சட்டுவான் பீகார். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ரைட்டா? தென் கலிகட் டெம்பிள், அங்கே வந்து ஒரு ஸ்கை வாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கலிகட் பேர்லேயே ஈஸியாக இருக்கும். கல்கத்தா, தென் காளி டெம்பிள், இது ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்க போதும். எடிட்டோரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதச்சண்டைகள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடிட்டோரியல். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்கிட்டாகணும், அது திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடிட்டோரியல். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய போர்கள் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரூசைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுக்கும் இவங்களுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் நடந்திருக்கும். அங்கேயும் சிமிலர் தான். பழைய முன்னாடி இருந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதில் ஒரு பிரச்சனை வரும். நிறையா லைஃப் லாஸ், நிறைய எக்கனாமிக் லாஸ், இது எல்லாமே இருந்திருக்கும். தென் யூரோப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 16, 17ஆம் நூற்றாண்டில் 30 years வார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுவும் இதே தான், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி அப்படின்னு சொல்லிட்டு கேத்தலிக் ப்ரொட்டஸ்டன் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் நடந்திருக்கும். இவ்வளோ நாள் எங்களை வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எப்படி பாஸ்ட் அதை யோசித்து திரும்ப பண்ணும்போது பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறாரு. தென் 20th century இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் காலத்தில் லெபன் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவிங் ஸ்பேஸ், எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை வச்சு உங்களுக்கு தெரியும் ஜூஸ் இது எல்லாமே வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பழசில் நடந்த ஒரு விஷயத்தை சரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து ஒரு வெஞ்சன்ஸாவோ இல்லை அதை ஒரு தவறாவோ அதை ஒரு நரேட்டிவாக செட் பண்ணும்போது, பர்டிகுலர்லி மதம் சம்மந்தப்பட்டு எடுக்கும்போது இதில் உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை தான் இருந்திருக்கு. அப்போ நம்ம இந்த போக்கில் போகிறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி ஷுட் பி எ டீச்சர் நாட் அ டெம்ப்ளேட். ஹிஸ்ட்ரி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக கிடையாது, அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரேட்டிவாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனலிசிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட சினாரியோ என்ன, இப்போது போஸ்ட் ஆசாதுக்கு அப்புறம் சிரியாவில் நடந்த சேஞ்சஸ் சைனாவை எப்படி பாதிக்கும். இங்கே நரேட்டிவ் தீம் எதில் மெயினாக இருக்குது அப்படின்னா உய்ஹூர்ஸ் அப்படிங்கிறவங்கள சார் தான் இருக்குது. உய்ஹூர்ஸ் சைனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ், அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் அப்படின்னு சைனாவோட அடக்குமுறை அவங்க கிட்ட இருந்துச்சு. பர்சிக்யூஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு உய்ஹூர் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது. இதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் உய்ஹூர் அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போஸ்ட் ஆசாத் சிரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உய்ஹூர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமான பதவிகளில் இருக்காங்க. அவங்க தான் அந்த அவங்களோட ரெவல்யூஷன் அந்த இதுக்கெல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சைனாவுக்கு எல்லா விஷயமும் ஃபேவரபுளாக இருந்தாலும் இது ஒரு கன்சர்னான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த எடிட்டோரியலில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ இவங்க இருக்கிறனால இது எப்படி சைனாவை பாதிக்கும், சைனா என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. தாலிபானும் இதே சினாரி தான், பட் தாலிபான் இவங்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டாங்க. பட் அன்லைக் தாலிபான் சிரியாவில் வந்து இவங்க முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஸோ அது சைனாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ககன்யான் சம்மந்தப்பட்ட நியூஸ் இது, ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படிங்கிறத சார்ந்து. ஸோ ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படின்னு வரும்போது இங்கே 3 காம்பனண்ட் இருக்குது. லான்ச்சு, ஆர்பிட்டு, திரும்ப ரீஎன்ட்ரி. அதாவது இங்கேருந்து அனுப்புகிறோம், அவங்க ஆர்பிட் பண்ணுறாங்க, திருப்பி உள்ளே வராங்க. ரைட்டா? இந்த இடத்துல உங்களுக்கு க்ரூ சேஃப்டி அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்புகிற GSLV Mark 3 அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். LVM Mark 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் இருக்குது, அது மேலே இருக்குது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டல் மாடியூல், அதுக்கு கீழே க்ரையோஜெனிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதில் C-25 அப்படிங்கிற என்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேஜ், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ப்ரொபல்ஷன் HS-200 அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் அந்த ககன்யான் அனுப்புகிற அந்த மிசைல் அதோட அந்த ஸ்பேஸ் ராக்கெட் அப்படிங்கிறதோட டிசைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த LVM 3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் லிஃப்ட் லான்ச் வெஹிக்கிள். இந்த சேட்டலைட்டில் அனுப்புகிறோமே அவங்க எப்படி தப்பிப்பாங்க, அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் ஆஃப் LVM 3 இஸ் டிராக்டர் டைப். ஓகேங்களா? என்னென்னா டிராக்டர் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கிறவங்கள ஒரு என்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்கள வெளியே தள்ளிவிடும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு என்ஜின் அவங்கள வெளியே தள்ளுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதுதான் டிராக்டர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ லோவர் ஆர்பிட் லான்ச் அப்போ பார்த்தீங்கன்னா லோ ஆல்டிடியூட் எஸ்கேப் மோட்டார் இருக்கும், அதை வச்சு எஸ்கேப் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹைட்டாக போயிடுச்சுன்னா ஹை ஆல்டிடியூட் எஸ்கேப் மீட்டர் அப்படின்னு இருக்கும். தென் பேட் அபார்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இக்னிஷன் அப்படின்றது நடந்ததுக்கப்புறம் பேட் அபார்ட் அந்த இது செகண்ட் ஸ்டேஜ்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இக்னிஷன் அப்படின்னு வரும்போது அந்த இன்ஜின் ஒர்க் ஆக ஆரம்பித்த உடனே இந்த மாடலில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் இன் ஆர்பிட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் இது ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு டெட் வெயிட் மாதிரி தான், அதாவது அதனால் எந்த இதுவும் கிடையாது, பட் பிரச்சனை வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ ககன்யான் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டை ஸ்பேஸுக்கு அனுப்புகிற ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டாக்கிங் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது. சரியா? அந்த டாக்கிங் அப்படிங்கிறத பண்ண வேண்டியதில்லை, பட் இருந்தாலும் அவங்க அதை கற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பேஸுக்கு போய் ஆர்பிட்டில் இருக்கும்போது அந்த இன்ஜின்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ரன் ஆகணும், அது ஒன்று. ரெண்டாவது அவங்க கீழே வரும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர்னால பயங்கரமான ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அதை ஹீட் பண்ணி அப் டு 1800 டிகிரி செல்சியஸ் வரை அந்த வரக்கூடிய அந்த ஸ்பேஸ் கேப்சூலை ஹீட் பண்ணும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புச் வில்மோர் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நான் எத்திக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயும் நம்ம சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ அந்த ஸ்பேஸ் மிஷன் அப்படின்றது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுலேருந்து நம்ம லைஃப்க்கு என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்துருந்தேன். பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய நியூஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்டபுள் பர்னிங் இது நம்ம பார்த்தது தான். ஸ்டபுள் பர்னிங் அப்படின்னு வரும்போது இந்த பஞ்சாப், ஹரியானா அங்கே இருக்கக்கூடிய வீட் சாகுபடி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை எரிச்சிடுவாங்க. சரியா, அந்த எரிக்கிற புகை அப்படிங்கிறது டெல்லி இந்த இடத்துல வந்து பயங்கர பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். இதுதான் பிரச்சனை. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரைட்டா, இந்த நியூஸ் அனாலிசிஸில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டாலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதற்கு மீனிங் என்னென்னா, கவர்மெண்ட் கோயசிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மிரட்டும் தோணியில் ஆர் ஒரு கம்ப்ளையன்ஸ் பேஸில் எதுவும் பண்ணாமல் சிட்டிசனை நச் பண்ணுறது. ஏதாவது பண்ணால் அவங்களே தாங்களே செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் செல்ஃப் போலீசிங்க்கும் எனேபிள் பண்ணுறதுக்கு பேர் தான் கவர்மெண்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மியான்மரில் போன இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்றாங்க. ஜிபிஎஃப் ஸ்பூஃபிங் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட சிக்னல்ஸ் தப்பாக வருது ஜிபிஎஸ்சில். ஓகேங்களா, ஜிபிஎஸ்சில் வந்து உங்களோட இது தப்பாக வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் சிக்னல் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ரைட்டா, இப்போ நம்மளே கூகுள் மேப்பில் ஜிபிஎஸ்சில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஏதாவது ஒரு தப்பான இது வரும்போது ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அது மாதிரி அவங்க அனுப்புகிற அந்த ஐஏஎஃபோட மிஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூஃபிங் நடந்துச்சு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்துச்சு. அந்த அலிகேஷன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் நோட்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நோட்டாம் அப்படின்னா நோட்டீஸ் டு ஏர்மேன். இது வந்து பார்த்திங்கன்னா பைலட்ஸை அலர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அலர்ட் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் நோட்டாம். அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லீகல் மெட்ராலஜி ரூல்ஸ் அப்படிங்கிறத சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதன்படி கேஸ் மீட்டர்ஸ் எதெல்லாம் இருந்தாலும் சரி, கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, அதை டெஸ்டிங் பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும், அண்ட் ஸ்டாம்பிங்கும் இருக்கணும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அதர்னஸ் ஒரு நார்ம் அப்படிங்கிறத செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அது ஒரு நியூஸ். அடுத்து துவாராக்கா, உங்களுக்கு கிருஷ்ணனோட பிறந்த இடம் துவாராகா அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சிவிலைசேஷன் இருக்குது, துவாரகாதீஷ் டெம்பிள் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது சம்மந்தப்பட்ட அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இது நியூஸில் இருந்துச்சு. கேலோ இந்தியா ப்ரோக்ராம் இது பீகாரில் நடக்க போகுது. இதோட மாஸ்காட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கஜ் சிம்ஹா, லயன் ஆஸ் வெல் அஸ் எலிஃபெண்ட்டோட கிராஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்காட் அப்படிங்கிறது தெரியல, எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதுக்கு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போன வாட்டி ஸ்னோ லெப்பர்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, இந்த வாட்டி கஜ் சிம்ஹா. ஸோ சிப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு வரும்போது இப்போ சிலிக்கான் சிப்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு லேசர் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா, லேசர் க்ரோன் சிலிக்கான் சிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஃபோட்டோனிக்ஸ். ஓகேங்களா, ஃபோட்டோன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கன்வென்ஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை விட இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாக கடத்தக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கெப்பாசிட்டி அதிகம், எனர்ஜி லாஸும் ரொம்ப கம்மி. பட் அந்த ஃபோட்டோனை யூஸ் பண்ணுறதுல நிறையா சிக்கல்கள் இருந்துச்சு, அதனால் அதை பெருசாக டேப் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போது இந்த லேசர் அப்படிங்கிறதோட இன்டெகிரேட் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்சி அதிகமாகுது. சயின்டிஸ்ட்டுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா மோனோலித்திக் லேசர் டயோட யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கேலபிள், அதாவது நிறையா பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் சிப்போட ஒர்க்கிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காம்பனண்ட் அப்படிங்கிறது சோர்ஸ். இதில் வந்து ஒன்று எலக்ட்ரானோ இல்லை ஃபோட்டோனோ வேவ் கைடோ இதெல்லாமே இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோன் அப்படிங்கிறத கூட இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோனிக் சிப்பில் லைட்டு தான் சோர்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கரண்ட்டுக்கு எப்படி வயரோ அந்த மாதிரி இந்த ஃபோட்டான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேவ் கைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை லைட்டாக மாற்றுறதுக்கும் லைட்டில் இருக்கக்கூடிய சிக்னலை இன்ஃபர்மேஷனாக மாற்றுறதுக்கும் நமக்கு மாடுலேட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் அப்படிங்கிறது லைட்டை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் கேலியம் ஆர்சனைட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் இதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென் குவிஸில் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யங் ஸ்டார்ஸ், மில்கி வே பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப யங்கான ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பேரடாக்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சென்டரில் யங் ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேரடாக்ஸ் அப்படின்னா ஒரு புரியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, ஸோ பேரடாக்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு மில்கி வே அண்ட் யங் ஸ்டார்ஸ். அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் சென்சரி ப்ராசஸிங்கான ரிசோர்ஸை பற்றின ஒரு கேள்விக்குறி அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து மொராவிட்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரடாக்ஸ் எல்லாம் எது ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா,
that is it. Thank you so much for watching this video. இந்த நியூஸ் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஆர் உங்களுக்கு எதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ யுவர் சப்போர்ட் டு ஃபைட் கிளப். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். 200 rupees தான் அதுக்கான ஃபீ. நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு மென்டரிங் ப்ளஸ் மெம்பர் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ப்ளஸ் அதர் வீடியோஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கன்சிடர் தட் டூ. தேங்க்யூ ஸோ மச்.